எல்லாருக்கும் வணக்கம். விக்கி பேசுகிறேன் இயற்கை உணவுலேருந்து. இந்த பதிவில் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு மென்டல் விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது நாள் வரைக்கும் பழங்கள் பிசிக்கல் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் பழங்களை சாப்பிட்றது பிசிக்கலாக மட்டும் உங்களை மாற்றாது, மென்டல் ரீதியாகவும் மாற்றும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த பதிவு. பொதுவாக பழங்கள் நாங்கள் இங்கே நிறைய மெம்பர்ஸ்க்கு தரோம். அப்படி மெம்பர்ஸ்க்கு நாங்கள் கொடுக்கும்போது எனக்கு அறியாமலேயே, நான் உணராமலே ஒரு ஃபீட்பேக் மெம்பர்கிட்ட கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அது என்ன ஃபீட்பேக்குன்னா, விக்கி நான் ஒரு மெம்பர் ஃபோன் பண்ணி, விக்கி நான் எப்பயுமே ஒரு நாளைக்கு 2-3 சிகரெட் குடிப்பேன். பழங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் டெய்லி சாப்பிடும்போது எனக்கு அந்த சிகரெட் பிடிக்கணுங்கிற எண்ணம் தோண மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. வெறும் சிகரெட் மட்டும் இல்லை, தண்ணி அடிக்கிற அந்த எண்ணமும் தோண மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பழங்கள் எந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு அடிக்ஷன் கில்லராக, அதாவது ஒரு ஆசையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு கொடுக்குதுங்கிறது இதுவே ஒரு உதாரணம், இதுவே ஒரு சோஷியல் ப்ரூஃப். ஸோ யாரெல்லாம் அடிக்ஷன்லேருந்து வெளியே வர நினைக்கிறீங்களோ, ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பழங்கள் சாப்பிட்றதுங்கிறது வெறும் பழங்களை சாப்பிட்றது தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உலகம் இருக்குங்கிறது சாப்பிடும்போது தான் அவங்களால உணர முடியும். ஸோ பழங்கள் ஃபிசிக்கல் ரீதியாக மட்டும் இல்லை, உங்கள் உடம்பை சுத்தப்படுத்துகிற வேலையை மட்டும் இல்லை, எதையும் சேர்த்து தான் சுத்தப்படுத்தும். உங்கள் மைண்டையும் சேர்த்து தான் சுத்தப்படுத்தும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் பழங்களை அதிகமாக சாப்பிடும்போது மெயினாக ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில் உங்களுக்கு வந்துடும். அது என்னதுன்னா, ஆசையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்கில். உங்களுடைய கோபம், உங்களுடைய எமோஷன்ஸு, இது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்கு என்ன கிடைச்சிடும், உங்களுக்கு ஒரு ஸ்கில் கிடைக்கும். அது சாப்பிட்றவங்களுக்கு அதை என்ன செய்ய முடியும், உணர முடியும். ஏன்னா நீங்கள் சாப்பாட்லேயும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரும்போது, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டிலே அந்த டிசிப்ளினை கொண்டு வரும்போது லைஃப்பில் உள்ள எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் என்ன செய்யும், அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதை இன்னொரு மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். யாரெல்லாம் இப்போ நிறையா பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ யாரெல்லாம் அவங்கவுங்க பிள்ளைகளை ரொம்ப பொறுமைசாலியாகவும் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காகவும் தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி ரொம்ப டிசிப்ளினாக வாழக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாமே சிம்பிளாக செய்ய வேண்டியது தன்னுடைய பிள்ளைகளுக்கு பழங்களை அதிகமாக தர்றது தான். ஏன்னா நீங்கள் அதை இம்போஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பழங்களே என்ன செய்ய ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்காக அதை செஞ்சிடும். ஏன்னா அது ஒரு பாசிட்டிவான ஃபுட்டு, ஒரு பாசிட்டிவான நேச்சுரல் ஃபுட்டு. ஸோ இயற்கை உணவு எல்லாமே ஓகேவா. ஸோ இயற்கை உணவு எல்லாமே பாசிட்டிவான ஃபுட்டு தான். பாசிட்டிவான ஃபுட்னா என்ன அர்த்தம்னா, நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய உணவுகள். நல்ல எண்ணங்கள், நல்ல எமோஷன்ஸை, நல்ல கட்டுப்பாடை, நல்ல டிசிப்ளினை உருவாக்கக்கூடிய உணவுகள். அப்போ அது அப்படியே ஆப்போசிட்டு சமைச்ச உணவு, நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் நிறையா. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப கோபமாக இருக்கீங்க, ரொம்ப இதாக இருக்கீங்கன்னா உடனே போய் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஜங்க் ஃபுட் எடுத்து சாப்பிட்ற டெம்டேஷன்ஸ் வந்துடும். சிப்ஸ் பாக்கெட்டு, சிப்ஸு, பீஸா, பர்கரு, ரொம்ப ரொம்ப ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றக்கூடிய வால்யூம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக டிப்ரெஸ்டான பீப்புள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய சாப்பாடு ரொட்டீனை பாருங்கள், நிறைய ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்டு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் நெகட்டிவான ஃபுட்ஸு, நெகட்டிவான எமோஷன்ஸை உண்டாக்கக்கூடிய ஃபுட்ஸு. அவங்க டிப்ரெஸ்டான ஸ்டேட்டில் இருக்கும்போது என்ன இருக்கும், அவங்களுக்கு நெகட்டிவ் தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் அதிகமாக என்ன ஆகும், பில்ட் ஆகும். இது இன்னொரு ஸ்டடி வேறு இருக்குது, சின்ன பிள்ளைங்களை வச்சு ஒரு ஸ்டடி. நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய ஜங்க் ஃபுட்டை கொடுத்துருக்காங்க.
நிறையா ஜங்க் ஃபுட்டை கொடுத்து அந்த குழந்தைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்குது, கோபம் அதிகமாக இருக்குது, செல்ஃபிஷ்னஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் அதிகமாகிறது ஒரு ரீசன்ட் ஸ்டடியிலேயே அவங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்தது. இதுக்கும் மேலே இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டடி வேணுமானா அது கூட தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பழங்கள் எந்த அளவுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள்ன்ட்டு நமக்கு தெரியும். இயற்கை எந்த அளவுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்கிறது நம்மளால் உணரவும் முடியும். அப்போ சிம்பிளாக நீங்கள் ஏதாவது ஒரு அடிக்ஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு டெய்லி நெகட்டிவான எமோஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா சாப்பாடுலேருந்து ஆரம்பிங்க. சாப்பாடுலேருந்து நீங்கள் ஒவ்வொன்றா மாற்ற ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய ஆரம்பிக்கும், அந்த நெகட்டிவான எமோஷன்ஸும் சப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா நீங்கள் பழங்கள், அதாவது இயற்கை உணவாகிய பழங்களை அதிகமாக எடுக்கும்போது உங்களுடைய நெகட்டிவான எமோஷன்ஸ், கவலை, சோகம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அடிக்ஷன், இது எல்லாமே என்னாகும், இந்த நெகட்டிவான எமோஷன்ஸ் எல்லாமே என்னாகும், குறையும். ஸோ பழங்கள் சாப்பிட்றது ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது, மென்டலும் சேர்த்து தான். நிறைய பேர் அதுதான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பழங்கள் சாப்பிட்றதுங்கிறது ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது, அதில் ஏகப்பட்ட சைக்கலாஜிக்கல் விஷயங்களும் அடங்கியிருக்கு. ஸோ ஒரு சுத்தமான உணவு உங்கள் உடம்பு மட்டும் இல்லை, மனசையும் மைண்டையும் சிந்தனையுமே தெளிவாக்கி அதையும் பாசிட்டிவாக கொண்டு வரும். ஸோ இதை நான் சொல்லி நீங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்டயே ஒரு மிஷின் இருக்குது, நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்து சரியா தப்பாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதிவில் இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம், இல்லை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். இதை தாண்டி இன்னும் இயற்கை உணவு முறையை ஃபுல்லாக அடாப்ட் பண்ணி முழு ஆரோக்கியத்தை பெற நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக கிளாஸஸ் நடக்குது. கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இயற்கையை நம்புங்க, பழங்களை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.